மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போவதாக கூறி பள்ளிகளில் நூதன மோசடி கும்பல் பணம் பறிக்க முயல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் ஒரு தனியார் பள்ளிக்கு சென்ற சில மர்ம நபர்கள் மாணவர்களை மரம் வளர்ப்போம் என்ற தலைப்பில் ஒரு விழிப்புணர்வு படத்தை திரையிடப் போவதாகவும் அதற்காக ஒவ்வொரு மாணவரிடமும் இருந்து 10 ரூபாய் வசூல் செய்து தங்களுக்கு கொடுக்க வேண்டும் எனவும் பள்ளியில் பாடத்தை திரையிட மாவட்ட ஆட்சியரே அனுமதி கொடுத்துள்ளார் எனவும் கூறியுள்ளனர். மேலும் மாவட்ட ஆட்சியரின் கையெழுத்து இருக்கும் ஒரு சுற்றறிக்கையையும் பள்ளி நிர்வாகத்திடம் அந்த மர்ம கும்பல் காட்டியுள்ளது. அந்த சுற்றறிக்கையில் தமிழக அரசின் லோகோ இல்லாததால் இது மோசடியாக இருக்குமோ என்று பள்ளி நிர்வாகத்தினர் சந்தேகித்துள்ளனர். இதுகுறித்து கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொண்ட போது பள்ளிகளில் விழிப்புணர்வு படங்களை திரையிட இதுபோல எந்த ஒரு தனி நபருக்கோ அல்லது நிறுவனத்திற்கோ மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுக்கவில்லை என்று திட்டவட்டமாக கூறினர். மேலும் இதுபோல சந்தேகத்திற்குரிய நபர்கள் யாராவது பள்ளி நிர்வாகத்தை அச்சுறுத்தினால் கல்வி அலுவலரிடம் புகார் தெரிவிக்கலாம் என்றும் குறிப்பிட்டனர். தமிழகத்தில் மெட்ரிகுலேஷன் போர்டு மற்றும் CBSE சேர்ந்த சுமார் 44 லட்சம் மாணவர்கள் படித்து வருகின்றனர். அவர்களிடம் தலைக்கு 10 ரூபாய் வீதம் வசூல் செய்யப்பட்டிருந்தால் சுமார் 4 கோடியே 40 லட்சம் ரூபாய் மோசடி நடந்திருக்கும். அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, அவ்வப்போது ஆசிரியர்கள் போராட்டம் என தமிழக பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே பல சிக்கல்களை சந்தித்து வரும் நிலையில் இப்போது இந்த நூதன மோசடி கும்பலின் அட்டூழியம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.